வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். மீன ராசியில் அமர்ந்து இவர் மற்ற 11 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறார், அவர் ராசியோடு சேர்த்து 12 ராசிகளுக்கும் என்ன பலன் தரப்போகிறார் என்பதை பற்றி நமது சேனலில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முதல் நாளான நேற்று மேச ராசிக்கு பலாபலன்களை சொன்னோம். இன்றைய நாள் உங்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுக்கான பலாபலன் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க உள்ளோம். மிக அழகான தெளிவான பதிவு, பார்த்து பயன்பெறுங்கள். சனி பகவான் ஏற்கனவே பெயர்ச்சி ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெயர்ச்சி ஆகிறார்கள் என்று சொல்கிறீர்கள், ஒன்றும் புரியவில்லை ஐயா என்று சில பேர் எமக்கு தொலைபேசி வழியாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான பதில்களையும் இப்பொழுது நாம் பார்த்து விடுவோம். அதாவது பஞ்சாங்கத்தில் 2 முறையை கடைபிடிக்கிறார்கள். ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம் என்று. இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி ஏற்கனவே சனி பகவான் பெயர்ச்சியாகிவிட்டார் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது பெயர்ச்சியாக கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்பொழுது பெயர்ச்சியாக போகிறார் சனி பகவான். வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சியாவதுதான் உலக நடைமுறையில் ஆலயங்களில் எல்லோரும் பின்பற்றக்கூடியது. திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அதை கடைபிடிக்க மாட்டார்கள். ஜோதிடர்களுக்கு இதனுடைய வேறுபாடுகள் தெரியும். அவர்கள் எதை பின்பற்றுவது என்று அவர்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சியாவதையே நீங்கள் பின்பற்றுங்கள் உறவுகளே. சரி, ரிஷபராசிக்காரர்களுக்குண்டான பலாபலன்களை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லை, ஹோமம், வேள்வி இது போன்ற ஆலய பணிகளிலும் நாம் செஞ்சுக்கிட்டு வரோம். நாம் செஞ்சுக்கிட்டு வர இந்த காரியங்களால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. முதலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, மீனராசியில் அமர்ந்த சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமரப்போகிறார். 11ஆம் இடத்தில் அமர்ந்ததால் அவர் உங்களுக்கு என்ன பலனை தருவார் என்று கேட்டீர்கள் என்றால், பொதுவாக அசுப கிரகங்கள், சுப கிரகங்கள் எந்த கிரகங்களாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் அவர்கள் நற்பலன்களை தருவார் என்று ஜோதிடர்கள் சிலர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஓரளவு அது உண்மைதான். ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், என்னை பொறுத்த மட்டிலும் எந்த கிரகமும் நல்ல கிரகங்கள் இல்லை, எந்த கிரகமும் தீய கிரகங்கள் இல்லை என்பதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டீர்களேயானால், உங்களது லக்ன பிரகாரம்
சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் தான் உங்களுக்கு சுப கிரகம். அது ராகு கேதுவாக இருந்தாலும் சரி, சனி பகவான், செவ்வாய் பகவான், அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் உங்கள் லக்ன பிரகாரம் சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவர்கள் நல்ல பலனைத்தான் தருவார்கள். அதேபோல் குரு, சுக்கிரன், புதன் இவர்கள் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் உங்கள் லக்ன பிரகாரம் அசுப ஆதிபத்தியம் பெற்றுவிட்டால் இவர்கள் அசுபத்தை தான் தருவார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சனி பகவான் 11ல் அமர்ந்து உங்களுக்கு என்ன பலன் தருவார் என்று கேட்டீர்கள் என்றால், தொழில் மூலமாக உங்களுக்கு தனத்தை தருவார், தன லாபம் தருவார். கடந்த காலங்களை விட தொழில் மூலமாக லாபத்தை உங்களுக்கு பெரும்பாலும் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். அதேபோல் புது உறவு, ஆண் பெண் இருவருக்கும், பெண்ணாக இருந்தால் புதிய ஆணின் உறவுகள் கிடைக்கும், ஆணாக இருந்தால் புதிய பெண்ணின் உறவுகள் கிடைக்கும். அதேபோல் சகோதரன், மூத்த சகோதரன் வழியில் உங்களுக்கு பகைமை, சண்டை சச்சரவுகள் இருந்தால் அவைகள் நீங்கி நட்பு பாராட்டுவார்கள். இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சனி பகவான் அமைத்து கொடுப்பார். அது மட்டும் அல்லாமல் வேற என்னென்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்று பார்த்தீர்களேயானால், பிள்ளைகளால் உங்களுக்கு கஷ்டங்களை தரப்போகிறார். பிள்ளைகளால் உங்களுக்கு மன சங்கடங்கள், மன வருத்தங்கள், புத்திர தோஷம் இந்த நிலையெல்லாம் கொடுக்க போகிறார். புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லாமல் அந்த நிலைப்பாட்டை தருகிறார். அதேபோல் பிள்ளை பேறு அடைந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மனசஞ்சலமும் மனசங்கடத்தையும் தருகிறார். அதேபோல் மன உளைச்சல், மன சஞ்சலம், தெளிவான மனோநிலை இவைகள் எல்லாம் முன்பு போல் இருக்காது. உங்களுக்கு ஆன்மீக நாட்டம், ஆலய வழிபாடு, இறைபக்தி இவையெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய சூழலை தரவிருக்கிறார். அதேபோல் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள், வழக்குகள், சிலர் பூர்வீக சொத்தை விற்றுவிட்டு இடம்பெயரக்கூடிய நிலையும் தரப்போகிறார். அதேபோல் உங்களுக்கு வழக்கு தொடரக்கூடிய நிலைகள் அல்லது உங்கள் மீது வழக்கு தொடரக்கூடிய நிலைகள் இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு சனி பகவான் தரப்போகிறார். அதேபோல் நீங்கள் வெளியே வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும், பார்த்து நிதானமாக போக வேண்டும். உங்களுக்கு கஷ்டத்தையும் அவமானத்தையும் தரப்போகிறார் சனி பகவான். இந்த சனி பகவான் பெயர்ச்சியால் இவைகளெல்லாம் உங்களுக்கு வருங்காலங்களில் நடக்கவிருக்கிறது. அதனால் இதை முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு இவைகளில் இருந்து எப்படி உங்களை தற்காத்து கொள்வது என்று யோசித்து நடைபெற்று கொள்ளுங்கள், அதாவது நடந்து கொள்ளுங்கள் உறவுகளே. உங்களுக்கு ஏதேனும் இதற்கு பிராயச்சித்தம் அல்லது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல எனக்கு தெரிவியுங்கள். பர்சனலாக இருந்தால் டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அலைபேசி எண்ணும் இருக்குது, என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உறவுகளே. மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரம், குடும்ப நிலை எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. இந்த இரு நிலையில் மட்டும் உங்களுக்கு பாதிப்பு முன்பு இருந்தது போல் இருக்காது. அவமானத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய நிலை உண்டு. அதேபோல் சிலருக்கு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வயதானவராக இருந்தால் அவர்களுக்கு கண்டங்களை கூட தருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த சனி பெயர்ச்சியில் வருங்காலங்களில் நடக்க இருக்கிறது உறவுகளே. இவைகளுக்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை பார்த்து விடலாம். நீங்கள்
ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் இயற்கையாகவே உங்களது ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம்தான். எனவே நீங்கள் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி ஓரையில் அவரை வணங்குவது இன்னும் சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். சனிக்கிழமை சனி ஓரைகளில் சனி பகவானை நீங்கள் வழிபட்டு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு நடக்கவிருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் குறைவாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். சனி பகவான் உங்களுக்கு அருளை புரிவார் உறவுகளே. இப்படி உங்களுக்குண்டான ராசிகள் பலாபலன்களை உங்களுக்கு சொல்வதன் மூலம் உங்களை நாம் மனோதிடத்துக்கும் தைரியத்துக்கும் உள்ளாக்குகிறோம். வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்வதற்குண்டான நிலையை உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னோம் என்பதற்குண்டான ஒரு ஆறுதலோடு நான் மற்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் நன்றி வணக்கம் சொல்லிக்கொள்கிறேன் உறவுகளே.